நல்ல பெரியோர்களே, அனைவருக்கும் வணக்கம். இன்றைய விடுதலையின் முதல் பக்கத்தில் திராவிடர் கழக தலைவர் ஆசிரியர் கி. வீரமணி அவர்கள் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு மிகச்சிறந்த பரிசு ஒன்றை அவர் வழங்கியிருக்கிறார். நாளைய தினம் 73வது பிறந்த நாள் காணும் தமிழ்நாடு முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு விடுதலையின் முதல் பக்கத்தின் வாயிலாக ஒரு மிகச்சிறந்த ஒரு அறிக்கையை ஆசிரியர் அவர்கள் எழுதியிருக்கிறார்கள். சாதனைகளின் சரித்திர நாயகர் மாண்புமிகு மு.க. ஸ்டாலின் அவர்களை மீண்டும் முதலமைச்சர் ஆக்குவோம், இதுவே அவரது பிறந்த நாளில் வாழ்த்து உறுதிமொழி என்று மிகச்சிறந்த ஒரு முதலமைச்சர் பதவியையே அவருக்கு ஒரு பிறந்த நாள் பரிசாக ஆசிரியர் அவர்கள் தன்னுடைய அறிக்கையிலே எழுதியிருக்கிறார்கள். தொடர்ந்து அவர்களுடைய அறிக்கையில் திமுகவின் தலைவர், சமூக நீதிக்கான சரித்திர நாயகர், திராவிட மாடல் அரசின் தன்னிகரற்ற முதலமைச்சர் மாண்புமிகு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் மார்ச் 1 73ஆம் ஆண்டில் அடி எடுத்து வைக்கிறார். எதிலும் அவர் மார்ச் பாஸ்ட், கடமை, கண்ணியம், கட்டுப்பாடு என்று அறிஞர் அண்ணா அவர்கள் தம் கட்சிக்கு 3 முத்திரை தடங்களை பதித்தார். கட்சியை நடத்துவதானாலும் சரி, ஆட்சியை நடத்துவதானாலும் சரி, அவருக்கே உரிய தலைமை பண்பே எல்லாவற்றிலும் வெற்றி மகுடத்தை சூட்டி வருகிறது. கட்சியின் அனைத்து அணிகளும் போட்டி போட்டுக்கொண்டு முனைந்து செயலாற்றி வருகின்றன. கலைஞர் மகளிர் உரிமை திட்டம், விடியல் பயண திட்டம், புதுமை பெண் திட்டம், பெண் காவலருக்கு சிறப்பு விலக்கு, பெண்கள் பெயரில் பத்திரப்பதிவுக்கு கட்டண விலக்கு 1 விழுக்காடு, தோழி விடுதிகள், மகளிர் சுய உதவி குழுக்கள் மேம்பாடு என்று அடுக்கிக் கொண்டே போகலாம். எவ்வளவுதான் ஒன்றிய அரசு, பிஜேபி அரசு தமிழ்நாட்டிற்கு ஓர வஞ்சனை செய்தாலும், நிதி நெருக்கடியை செயற்கையாய் உண்டாக்கினாலும், அவற்றிற்கெல்லாம் முகம் கொடுத்து கொள்கையில் சமரசம் செய்து கொள்ளாமல் பொருளாதார வளர்ச்சியில் முதலிடம், தொழில் வளர்ச்சியில் முதலிடம், மருத்துவ வளர்ச்சியில் முதலிடம் என்று ஒன்றிய அரசின் புள்ளி விவரங்களே வெளிப்படுத்தும் வகையில் வெற்றி முரசு கொட்டி வருகிறார். உழைப்பு என்றால் ஸ்டாலின் என்று முத்தமிழ் அறிஞர் கலைஞர் அவர்கள் சொன்னதற்கு இலக்கணமாக ஓயாது சுற்றுப்பயணம் மேற்கொண்டு மக்களை சந்தித்து அவர்களின் குறைகளை நேரிலேயே கேட்டறிந்து செயலாற்றும் திறன் பல பாராட்டப்பட வேண்டியது. அதேபோல மாணவர்களுக்கு காலை உணவு திட்டம் பல நாடுகளை கடந்து கவர்ந்துள்ளது. சட்ட போராட்டம் நடத்தி மருத்துவ முதுகலை படிப்பிற்கு 50 விழுக்காடு இடங்களை பெற்று தந்தது சாதாரண செய்தியா? 2026 சட்டப்பேரவை தேர்தலில் இதுவரை தமிழ்நாடு காணாத பெரு வெற்றியை தந்து மீண்டும் சமூக நீதிக்கான சரித்திர நாயகர் மாண்புமிகு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களை முதலமைச்சர் ஆசனத்தில் அமர வைப்பதே அவர் 73ஆம் ஆண்டு பிறந்த நாளில் அவருக்கு அளிக்கும் உண்மையான பரிசும் வாழ்த்தும் பாராட்டும் ஆகும். அந்த வாழ்த்துக்களை முன்கூட்டியே கழகத்தின் சார்பில் அளிக்கிறோம். நல்ல உடல் நலத்துடன் மக்கள் தொண்டாற்ற வாழியவே என்று திராவிடர் கழக தலைவர் மிகச்சிறந்த ஒரு பிறந்த நாள் பரிசை முதல் நாளிலேயே விடுதலையின் முதல் பக்கத்தில் பொறித்திருக்கிறார்கள். அதே போல இன்றைய விடுதலையில் தலையங்கத்தில் மிகச்சிறப்பான ஒரு ஆச்சரியத்தக்க ஒரு செய்தியையும் நாம் பார்க்க இருக்கிறோம். அதனுடைய தலைப்பு பேசியது ஆளுநர் ரவிதானா என்கிற அந்த தலைப்போடு அந்த தலையங்கம் இடம்பெற்றிருக்கிறது. அது குறித்து பார்ப்போம். சென்னை கிண்டியில் உள்ள மக்கள் மாளிகையில், அதாவது ஆளுநர் மாளிகையில் அருணாச்சல பிரதேசம் மற்றும் மிசோரம் போன்ற மாநிலங்கள் உருவாக்கப்பட்ட நாளை அங்கே கொண்டாடி இருக்கிறார்கள். அந்தந்த மாநில மக்கள் அங்கே வந்திருக்கிறார்கள். அந்த மாநில மக்களிடத்திலே இந்த ஆளுநர் RN ரவி அவர்கள் பேசுகிற போது, தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் இது ஒரு அழகான மாநிலம். நன்றாக கவனியுங்கள். தமிழ்நாட்டை பொறுத்தவரை இது ஒரு அழகான மாநிலம். கலாச்சாரம், பண்பாடு, முற்போக்கு சிந்தனை, வளர்ச்சி என அனைத்திலும் முதன்மையான மாநிலமாக விளங்குகிறது. தமிழ் மக்கள் 2000 ஆண்டுகளுக்கு மேலான கலாச்சாரத்தை பின்பற்றி வருகின்றனர். பழமையான கல்வி நிலையங்கள் இன்றளவும் இங்கு உள்ளன.
இந்தியாவின் எந்த மாநிலத்தைச் சேர்ந்த மக்கள் தமிழ்நாட்டிற்கு வந்தாலும் அவர்கள் தமிழ்நாட்டை தங்கள் சொந்த வீடு போல கருதுகிறார்கள். பேசியது யார்? RN ரவி. மேலும் கேளுங்கள். இதற்கு காரணம் தமிழ்நாட்டு மக்கள் அந்த அளவிற்கு அன்பும் விருந்தோம்பல் குணமும் கொண்டவர்களாக இருப்பதுதான். வட மாநிலங்களைச் சேர்ந்த பெண்களுக்கு தமிழ்நாட்டில் இடம் கிடைத்தால் அவர்களின் பெற்றோர்கள் நிம்மதியாக இருப்பார்கள். இது இந்தியாவின் டில்லி உட்பட வேற எந்த மாநிலத்திலும் இருக்காது. இந்தியாவில் வேற எந்த மாநிலத்திலும் பயிலும் மாணவர்களை அவர்களது பெற்றோர்கள் இரவில் வெளியே செல்ல அனுமதிப்பதே இல்லை. ஆனால் தமிழ்நாட்டில் மட்டும் அவர்கள் தங்கள் பிள்ளைகளை இரவில் வெளியில் செல்ல அனுமதிக்கிறார்கள். தமிழ்நாட்டின் மீது அவர்களுக்கு அவ்வளவு நம்பிக்கை இருக்கிறது என ஆளுநர் RN ரவி அவர்கள் பேசியிருக்கிறார்கள். இது ஒரு மிகச்சிறந்த வியப்புக்குரிய செய்தி என்று சொன்னாலும் கூட அந்த தலையங்கத்திலே இறுதியிலே பொறுப்பாசிரியர் இப்படி முடிக்கிறார். ஆளுநர் ரவியின் வார்த்தைகள் உள்ளபூர்வமானதுதான் என்றாலும் இதற்கெல்லாம் தமிழ்நாட்டை ஆண்டு கொண்டிருக்கும் திராவிட மாடல் அரசு திமுக ஆட்சிதான் காரணம் என்பதை சுட்டிக்காட்டிவிட்டு இப்படி ஒரு வகையில் பேசி இருந்தாலும் எப்பொழுது பார்த்தாலும் அரசியல்வாதி போல திமுக அரசை குறை கூறுவதும் சட்டமன்ற ஆளுநர் உரை என்ற மரபை கொச்சைப்படுத்துவதுமாக அவர் நடந்து கொண்டு வருகிறாரே என்பதை ஒப்பிட்டு பேச இரண்டுடையாய் போட்டி என்று ஆரிய மாயையில் அறிஞர் அண்ணா எழுதினாரே அது இந்த RN ரவிக்கு 100க்கு 100 பொருந்துமோ என்று அந்த தலையங்கத்தை அற்புதமாக முடித்திருக்கிறார்கள். அதே போல விடுதலையின் 3ஆம் பக்கத்தில் ஒரு மிக முக்கியமான செய்தி குறித்து இன்றைக்கு ஆசிரியர் கி வீரமணி அவர்கள் மற்றும் ஒரு அறிக்கையை அவர்கள் சுட்டிக்காட்டி இருக்கிறார்கள். இது ஒரு மிக முக்கியமான ஒரு சம்பவம். இந்தியாவையே குலுக்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சியாக அது நேற்றைய தினம் நடந்திருக்கிறது. அதாவது டெல்லியினுடைய மேனாள் முதலமைச்சர் கெஜ்ரிவால் மீதான வழக்கு தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கிறது. அது குறித்த அந்த ஆசிரியர்களுடைய அந்த அறிக்கையில் தனது எஜமானர்களின் குரலாக செயல்படும் CPI அதிகாரிகளின் செயல்பாடுகள் அம்பலமாயின என்கிற அந்த அறிக்கையின் தலைப்போடு டெல்லி யூனியன் பிரதேசமான மேனாள் முதலமைச்சர் கெஜ்ரிவால் மீது தொடுக்கப்பட்ட வழக்கில் கெஜ்ரிவால் குற்றமற்றவர் என தனி நீதிமன்றம் வழங்கிய தீர்ப்பு வரவேற்கத்தக்கது. தனது எஜமானரான பிஜேபி ஆட்சியின் குரலாக செயல்பட்டு வரும் CPI அதிகாரிகளின் செயல்பாடு அம்பலமானது என திராவிடர் கழக தலைவர் ஆசிரியர் அவர்கள் தங்களுடைய அறிக்கையிலே சுட்டிக்காட்டியிருக்கிறார். டெல்லி யூனியன் பிரதேச ஆட்சியை கைப்பற்றியதோடு பஞ்சாபிலும் அக்கட்சியின் ஆட்சி முதலமைச்சர் மான் தலைமையில் அமைந்ததை ஏற்க முடியாத RSS பாஜக மோடி அரசும் உள்துறை அமைச்சர் போன்றவர்களும் டில்லி அரசு மதுபான கொள்கை மூலம் ஊழல் நடத்தியதாக கூறி அமலாக்கத்துறை CPI மூலம் முதலமைச்சர் கெஜ்ரிவாலையும் அதற்கு முன்பே துணை முதலமைச்சர் சிசோடியாவையும் கைது செய்து திகார் சிறையில் அடைத்து பல மாதங்கள் அவர்கள் வைத்திருந்தார்கள். இன்றைக்கு அந்த பழிவாங்கக்கூடிய அந்த அரசியல் அணுகுமுறை தவறு என்பதை சுட்டிக்காட்டி இதற்கு எந்த ஆதாரமும் இல்லை என்று நீதிமன்றம் அவர்களை விடுதலை செய்திருக்கிறது. இது ஒரு முக்கியமான செய்தியாக இந்தியா முழுவதும் நேற்று பேசப்பட்டு கொண்டிருக்கிறது. ஒரு முதலமைச்சருக்கே இப்படிப்பட்ட ஒரு பழிவாங்கும் நிகழ்ச்சி நடக்கிறது என்று சொல்கிற பொழுது பிஜேபியினுடைய தன்மை எந்த அளவிற்கு இருக்கிறது என்பதற்கு இந்த ஒரு செய்தி மிக மிகுந்த எடுத்துக்காட்டாகும். கவிஞர் கலி பூங்குன்றன் அவர்கள் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுக்கு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு எழுதியிருக்கிறார்கள். சுயமரியாதை இயக்கத்தில் சூழ்கொண்ட இயக்கம் நூற்றாண்டை முத்தமிட்டு MK ஸ்டாலினாக முருவளிக்கிறது. திராவிடர் இயக்கம் என்றாலும் சுயமரியாதை இயக்கம் என்றாலும் ஒரு தாயின் இரட்டை பிள்ளைகள். நீதி கட்சி ஆட்சி என்றாலும் திமுக ஆட்சி என்றாலும் இரட்டை கிளவிகளை. சமுதாய பாட்டையை செப்பனிடும் திராவிடர் கழகம், அரசியல் வானில் ஒளி தரும் ஞாயிறோ திமுக கழகம். முதலமைச்சர் ஸ்டாலினின் அடக்கத்தில் கடல் அலையும் நீர் குடிக்கும், ஆற்றலிலோ ஆகாய நிலவும் முகம் பார்க்கும், சாதனைகளிலோ தூரிகையும் ஓவியம் கற்கும். ஆண்டு 73 அவர் வைத்த அடி 100 கிரகத்திலும் கால் பதிக்கும். அவர் வாழ நாம் வாழ்வோம், அவர் வாழட்டும் நீடூடி என மிக அற்புதமான ஒரு கவிதையை அவர் எழுதியிருக்கிறார்கள். அதே போன்று இன்றைக்கு திமுக சார்பில் சமூக வலைத்தள பக்கத்தில் வந்த ஒரு முக்கியமான செய்தியையும் நாம் இங்கே குறிப்பிட வேண்டும்.
அதாவது கடந்த 4 ஆண்டுகளில் 2021-25 வரை 4 ஆண்டுகளில் தனிநபர் வருமானம் ரூபாய் 1.78 லட்சம் உயர்ந்து வரலாற்றிலேயே 3.62 லட்சம் என்கிற நிலையை எட்டியிருக்கிறது. இது தமிழ்நாடு வரலாற்றில் மிக வேகமான தனிநபர் வருமான வளர்ச்சி என்பதாக, அதாவது 19.4 விழுக்காடு என்கிற அளவில் அது பதிவாகி இருக்கிறது. கிட்டத்தட்ட 20 ஆண்டுகளாக ஏற்பட்ட முன்னேற்ற அளவிற்கு சமமாக கடந்த 4 ஆண்டுகளில் மட்டும் தனிநபர் வருமானம் இந்த அளவை எட்டி இருக்கிறது என்பதை ஆதாரபூர்வமாக அந்த சமூக வலைதள பக்கம் சுட்டிக்காட்டி இருக்கிறது. இன்றைக்கு பெங்களூருவில் நடக்கக்கூடிய சுயமரியாதை இயக்க 100 நிறைவு விழா மாநாட்டிற்காக தமிழர் தலைவர் ஆசிரியர் கி வீரமணி அவர்கள் இன்று காலை பெங்களூர் சென்று அடைந்திருக்கிறார்கள். அங்கே இருக்கக்கூடிய கழக தோழர்கள் அவர்களை வரவேற்று இன்றைக்கு அந்த சுயமரியாதை இயக்க 100 விழா இன்றைக்கு சிறப்பாக நடந்து கொண்டிருக்கிறது. 2 மாதங்களுக்கு முன்பாக இதே சுயமரியாதை இயக்க 100 விழா 2 நாட்கள் 3 மொழிகளில் மும்பையில் நடந்தது. இப்போது பெங்களூருவில் நடக்கிறது. தமிழ்நாடு கடந்தும் பல்வேறு மாநிலங்களில் தொடர்ந்து திராவிடர் கழகம் தங்களுடைய பணியை தொடர்ந்து செய்து கொண்டே இருக்கிறது. திராவிடர் கழக தலைவர் ஆசிரியர் அவர்கள் தொடர்ந்து பயணம் செய்து கொண்டே இருக்கிறார்கள் என்பதும் இன்றைய ஒரு முக்கியமான செய்தி. தமிழ்நாடு முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் தன்னுடைய அறிக்கையில், தன்னுடைய வேண்டுகோளில், என்னுடைய பிறந்த நாளில் ஆடம்பரத்தை தவிர்த்து ஆக்கபூர்வமான பணிகளை அமைதியாக மேற்கொள்வோம் என்று அவர் ஒரு அறிக்கையை, ஒரு வேண்டுகோளை விடுத்திருக்கிறார். தலைவர் கலைஞர், அன்னை தயாளம்மாள் ஆகியோரின் மகனாக பிறந்து பொதுவுடைமை பூமியாம் சோவியத் நாட்டின் சுடரொளி ஸ்டாலின் அவர்களின் பெயர் சூட்டப்பட்டு கொள்கை கோட்டமாம் கோபாலபுரத்தில் வளர்ந்து இளமையிலேயே இயக்கத்தின்பால் ஈர்க்கப்பட்டு திராவிட இயக்கத்தை நோக்கி இளைஞர்களை திரட்டிடும் இனிய பணியை சுமந்து கடந்து வந்த மேடு பள்ளங்களை சமமாக பாவித்து ஏற்றுக்கொள்ளும் பக்குவத்தை வளர்த்து கொண்டு தலைவர் கலைஞர் அவர்களிடம் பயின்ற பண்புகளோடும் கடமை உணர்வோடும் கழகத்தை கண்களாகவும் தலைவர் கலைஞர் அவர்களை கதிரொலியாகவும் கொண்டு என்னால் இயன்றவரை எல்லோருக்கும் பயனுள்ள வகையில் கனிவு, துணிவு ஆகியவற்றை துணையாக கொண்டு தொண்டூழியம் ஆற்றி வரும் எனக்கு மார்ச் 1 அன்று 73வது பிறந்த நாள். இந்த பிறந்த நாளில் ஆர்வ மிகுதியால் கண்ணுறுத்தும் படோபட விளம்பரங்களை கட்டாயம் தவிர்த்து அனுமதிக்கப்பட்ட நெறிமுறைகளை பின்பற்றி நிகழ்ச்சிகளை நடத்திட வேண்டும். உற்சாகமும் உத்வேகமும் எல்லை மீறி போக அனுமதித்திடக்கூடாது என்கிற ஒரு தலைவருக்கே உரிய இலக்கணத்தோடு அவர்கள் இந்த வேண்டுகோளை விடுத்திருக்கிறார்கள். ஒவ்வொரு நாளும் விடுதலையிலே வரக்கூடிய கழக களத்தில் என்பது தமிழ்நாடு முழுக்க நடைபெறக்கூடிய பிரச்சாரங்களை மையப்படுத்தி வரக்கூடிய ஒரு செய்திகளின் ஒரு சிறு பிரிவு தான். அந்த வகையிலே வரக்கூடிய 3ஆம் தேதி, மார்ச் 3ஆம் தேதி IAS, IPS, IFS பதவிகளில் உயர் ஜாதிகளின் ஆதிக்கத்தை கண்டித்து தமிழ்நாடு முழுவதும் திராவிடர் கழகத்தின் சார்பிலே ஆர்ப்பாட்டம் நடைபெற இருக்கிறது. அப்படி அறிவித்த அடுத்த நாளே தமிழ்நாட்டில் முழுவதுமாக தோழர்கள் தயார் செய்து அதற்கான துண்டறிக்கையும் தயார் செய்து அங்கே எந்த இடத்தில் யாருடைய தலைமையில் யார் பேச்சாளர் என்கிற வகையிலே தமிழ்நாட்டினுடைய பல்வேறு இடங்களுடைய விவரங்கள் இந்த கழக களத்திலே இடம்பெற்றிருக்கின்றன. இது போன்ற பல செய்திகள் தொடர்ந்து விடுதலையில் இடம்பெற்று கொண்டே இருக்கின்றன. முழுமையாக இந்த விடுதலை நாளை உங்கள் கைகளில் கிடைக்கும். வாசித்து மகிழுங்கள். நன்றி, வணக்கம்.